குழந்தைங்க கிட்ட பேசும்போது சில காமனான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கேஜெட்ஸ் யூஸ் பண்றதுதான். அந்த கேஜெட்ஸ்ல ஒரு ரீல்ஸ் பார்த்தாலும் சரி, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்தாலும் சரி, பிள்ளைங்க கார்ட்டூனே பார்த்தாலும் சரி, அவங்களோட இமேஜினேஷன் அதை தாண்டி போறதே கிடையாது. ஸோ இதை எப்படி மாத்தலாம் அப்படின்னப்ப புக்ஸை ரீட் பண்ணும்போது ஒரு கதையை நான் வாசிக்கும் போது அது ஒரு இமேஜினேஷன் ஓப்பன் ஆகும். இன்னொரு குழந்தை வாசிச்சா அவங்களுக்கு அது வேற இமேஜினேஷனா இருக்கும். இதை படிக்கணும்னு நம்ம சொல்றோம். ஆனா படிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. சோ இதை எப்படி மாத்தலாம் அப்படின்னப்ப கிளப் மெம்பர் ஒருத்தவங்க நல்ல ஐடியா குடுத்தாங்க. பார்க்ல வச்சு நம்ம புக் ரீட் பண்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 1 இயர் பேக் மும்பை புக்கீஸ்ன்னு சொல்லிட்டு ரத்தன் டாட்டாவோட பிஏ சாந்தனு நாயுடுன்னு சொல்லிட்டு அவர் வந்து மும்பை புக்கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் த பிக்கஸ்ட் ரீடிங் கம்யூனிட்டி இன் இந்தியா. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. நாங்க மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஆளுக்கு ஒரு புக் டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 30 புக்ஸ் கலெக்ட் பண்ணோம். அண்ட் சோஷியல் மீடியா மூலமா எங்களோட பிரைவேட் அக்கௌண்ட்ஸ் மூலமாவே எங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு உங்க குழந்தைங்கள இந்த பர்டிகுலர் டைம்ல படிக்கிறதுக்கு பார்க்குக்கு வர சொல்லுங்க அப்படின்னோம். ஸோ நாங்க செப்டம்பர் 5 டாக்டர் ராதாகிருஷ்ணனோட பர்த்டே டீச்சர்ஸ் டே அன்னைக்கு தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். அதுல நிறைய பிள்ளைங்க வந்திருந்தாங்க. அவங்க புக்ஸோடையே காலையில 6 மணில இருந்து 7 மணிங்கிறது ஒரு அமைதியான ஒரு டைம். பார்க் வந்து ஒரு ஓப்பன் லைப்ரரி மாதிரி ஆயிடுச்சு. இங்க நாங்க யாரையும் ஃபோன் பேசுறதுக்கு அலோவ் பண்றது இல்ல, உட்காந்து சேட்டிங்கும் பண்றது இல்ல. வெளியில போய் அதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் பிள்ளைங்க ஊஞ்சல் ஆடிட்டு படிச்சாங்க, ஸ்லைட்ல உட்காந்து படிச்சாங்க. அது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளை பார்த்துதான் பிள்ளைங்க படிப்பாங்க அப்படிங்கறத இதுல வந்து எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இதை நாங்க ரீடிங்கோட அப்படியே விட்டுறாம முடிஞ்ச உடனே நாங்க எல்லாரும் கேதர் பண்ணி அன்னைக்கு என்ன படிச்சோமோ அது 4 பேஜாவும் இருக்கலாம், 40 பேஜாவும் இருக்கலாம், அதை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்னு இல்லை, பெரியவங்களுக்கும் பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ அதையும் டெவலப் பண்ற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லைஃப் ஸ்கில். ஸோ அதையும் டெவலப் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இதை நாங்க பாக்குறோம். எல்லாரோட குழந்தைங்களையும் கூட்டிட்டு வாங்க, நீங்களும் வாங்க. நாம பண்ணாதான் நம்ம குழந்தைங்க பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா எல்லாருமே இதுக்கு வாங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற பப்ளிக் பார்க்குக்கு எவ்ரி சண்டே மார்னிங் 6 to 7:30 AM. தேங்க்யூ.